தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்கு. ஆகையால பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுமே அதிரடியாக வேலை பண்ணி கொண்டும் இருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, பல பிரபலங்கள் பல கட்சிகள்ல இணைந்து அறிவிப்ப தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டு தான் இருக்காங்க. மேலும் ஒரு சில கட்சிகள் ஒரு சில கட்சிகளுடன் கூட்டணி அறிவிக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே எந்த கட்சிக்கு அவருடைய ஆதரவை தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களின் பட்டாலும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. சோ ஆகையால பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரோ அந்த கட்சி மிகவும் பலம் வாய்ந்த கட்சியாக உருவெடுக்கும் அப்படின்றதுனால சூப்பர் ஸ்டாரிடம் பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது பிஜேபி அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்துல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மற்றும் மோடி அவர்களுடைய சந்திப்பு நடைபெற்றுள்ளதா. இந்த சந்திப்பு மறைமுகமாக நடந்துள்ளதால இதனை பற்றிய புகைப்படங்கள், வீடியோக்கள் எதுவுமே சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகல. மேலும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய முழு ஆதரவுமே பிஜேபி கட்சிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த விஷயம் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஒரு சில ஆண்டுகளாகவே சூப்பர் ஸ்டார் அவர்கள் திமுகவிற்கு தான் வேலை பண்றார், திமுகவை ப்ரொமோட் பண்றார் அப்படின்னு ஒரு சிலர் பேசிட்டு இருந்தாங்க. சோ அவங்களை வாயடிக்கும் விதமாக இந்த தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Wow, wow, wow.